இன்றைய சிந்தனை. இறைவன் நமக்கு தந்த வாழ்வியல் ஒரு பொக்கிஷம். இந்த வாழ்வியலிலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற விடயங்கள் எங்களை ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கின்றது. ஒருவருடைய வாழ்வு உச்சம் பெறுகின்ற பொழுது அவருக்கு மகிழ்வு, சந்தோஷம், மனதிலே இருக்கின்ற எல்லா விதமான நிறைவுகளும் ஏற்படுகின்றது. இன்னொருடைய வாழ்வு சற்று சிரமங்களை கொடுக்கின்ற பொழுது அவருக்கு சோகம், மனத்திலே சஞ்சலம், ஒரு வெறுப்பு நிலை உருவாகின்றது. இயல்பான நடைமுறை இந்த வாழ்வியல்களை இதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் தன்னை சரியான முறையிலே கொண்டு செல்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், மனதை எப்படி வைத்திருக்க வேண்டும், இந்த நிலை இன்று இல்லை. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருமே ஒரு தேடலை கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு அர்த்தமற்ற தேடல்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. இன்று ஒரு மாய உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாய உலகம் எங்களுக்கு எதுவுமே செய்யப்போவதில்லை. மற்றவரை போல் நான் வாழ வேண்டும், அவர் வெளிநாட்டில் இருந்தால் நானும் வெளிநாடு போக வேண்டும். அந்த வெளிநாடு என்பது அங்கே இருக்கின்ற சிரமங்கள், கஷ்டங்கள், அதை பற்றியெல்லாம் சிந்திப்பதில்லை. ஒருவர் இடம்பெயர்ந்து ஒரு நாட்டிலே போய் படுகின்ற கஷ்டங்கள் அங்கு போய் சென்று பார்ப்பவர்களுக்குத்தான் புரியும். எனவே இந்த மாய உலகம்ங்கிறது இதுதான். மற்றவர் போல் வாழ வேண்டும், மற்றவர்கள் பணம் இருக்க வேண்டும், மற்றவர் போல் நானும் இல்லம் கட்ட வேண்டும், மற்றவர்கள் போல் நானும் கார் வாகனங்கள் வைத்திருக்க வேண்டும். இந்த ஒரு அற்பத்தனமான ஒரு ஆசையினால் தான் மனிதன் இன்று மிக மிக சீரழிவுகளையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்குகின்றான். எமது வாழ்வியலை நாங்கள் உற்று நோக்க வேண்டும். முன்பு வாழ்ந்தவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். எமது மூதாதையர்கள், எமது தாய் தந்தையர்கள், அவர்களுடைய தாய் தந்தையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? தங்களுடைய வாழ்க்கையை ஒரு வரையறை போட்டு வாழ்ந்தார்கள். இதுதான் வாழ்க்கை என்று தெரிந்து கொண்டார்கள். அந்த வாழ்க்கையிலே சந்தோஷத்தை மட்டுமே அவர்கள் வரவழைத்து கொண்டார்கள். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதில்லை, இல்லை இப்படி நான் வாழ வேண்டும் என்று எண்ணுவதில்லை. உழைப்பு மட்டுமே அவர்களுடைய உயர்வை கொடுத்தது. வியர்வை சிந்தி உழைத்தார்கள், நிம்மதியாக தூங்கினார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே எந்த துன்பமும் நெருங்கியதில்லை. நாங்கள் அளவுக்கு அதிகமாக ஒன்றை நினைத்து ஒன்றுக்கு போராடி ஒன்றுக்கு எதிர்பாராத சிக்கல்களை கொடுத்து அதை அடைய நாங்கள் நினைக்கின்ற பொழுதுதான் பிரச்சனைகள் எங்களுக்கு அதிகமாக மேன்மையாக எங்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றது. எனவே அதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது வரையறை. அந்த வரையறைக்குள்ளே நாங்கள் வாழ வேண்டும். நம்முடைய ஆசைகளும் எண்ணங்களும் எங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்றாற்போல் நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அது எங்களுடைய வாழ்க்கையை என்றும் சுகமாக, இதமாக வைத்துக்கொள்ளும் என்பதை மட்டும் புரிந்து கொள்வோம். நன்றி. இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து